விளையாட்டெல்லாம் ஒருவரும் இருக்கட்டும். இருந்த போதிலும் சீர் இருந்த சிங்கார பொன்மேடை இங்கெல்லாம் குடியிருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியவர்கள் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாற்றுமே தாங்கிய ஆண்டோர் சான்றோர் யாவற்றுமைகளும் அதை அனுபவம் சூழ்ந்து காட்சியளிக்கிறார்கள் இல்லையா? எதற்காக? யாது காரணம்? என்ன விஷயம்? இன்னும் பெரியார் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் வாய்ந்திட்ட அழகு திரு பொன்னாடாகிய வட்டூர் தளத்திலே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய பெருமாத்தா கோவில். பெருமாத்தா கோவில் ஆண்டுதோறும் இந்த அம்மனுக்காக வேண்டி திருவிழாவை நன்னாளிலே கொண்டாடி ஓரிரு நாடகத்தையும் அரங்கேற்றம் செய்து வைப்பார்கள். இன்று இப்படிப்பட்ட இந்த கோவிலை சேர்ந்த கமிட்டியாகவும் பெருமத்தாகவும் தர்மகர்த்தா எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அவருடைய சகாக்களோட முயற்சியோடு ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று நாடகத்தின் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யாரு? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சண்முக சுந்தரம் அவர்களும் சத்யா அவர்களும் கார்னிஸ் அவர்கள் சம்யுக்தா அவர்கள் குடும்பத்தா ஒற்றுமையாக சேர்ந்து இந்த பெருமாத்தாவுக்காக வேண்டி இன்று ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கால் இவர்களுடைய துணையாளர் ஒன்றுபட்டிருந்தால்தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா இந்த பழமொழிக்கு ஒற்றுமையாக சேர்ந்து இன்று சண்முக சுந்தரம் குடும்பத்தார் அனைவற்றவர்களும் இந்த பெருமாத்தாளுக்காக வேண்டி ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகம் வைத்து அவர் நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை நமக்காக வேண்டி அரங்கேற்றம் செய்து வைத்து அதிலிருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கூடிய ஆறுயிர் ரசிக பொதுமக்களுக்கும் இந்த அம்முடைய அருள் பெற்று அள்ளி கிளைகளை தருகு போல் வேரூன்றி மூங்கில் போல 300 தலையில் வைத்து நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வமா அப்படி நோயில்லாத வாழ்வையும் குறைவே இல்லாத செல்வத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயாகப்பட்ட பெருமாத்தால் அள்ளி அள்ளி கொடுக்க எல்லோரும் சுகசீவியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். எல்லோருக்கும் பணிவான நன்றி கண்ட வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். இருந்த போதிலும் இன்று இப்பெருங்கணத்த சபையில சண்முக சுந்தரம் ஐயாவுடைய அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்திலே ஓர் பகுதியாகிய அபிமன்யு கொன்ற மாலை 13ஆம் நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்நாடகத்தில் நாம் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் நமக்காக வேண்டி இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்த ஐயாவாகிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வட்டூர் சின்சாமையா அவர்களும் அவருடைய சகாவை வெளிவர் கூட ராஜவேலன் அவர்களும் அவருடைய சொத்து நமக்காக அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, நான் என்னைக்கு முகத்துல பவுடர் பூசின காலத்துல இருந்து ஒரு பெற்ற பிள்ளை போல உடன்பிறவா சகோதரர் அண்ணா தங்கவேலன் அவர்கள் இல்லையா, அவர் குடும்பம் என்னைக்குமே என்னை கைவிட்டதே கிடையாது. எந்த இடத்துலயும் இந்த பக்கம் மோர்பளையத்துல பார்த்து எந்த பக்கம் நாடகம்னாலும் நம்முடைய மகன் போல இவன் வந்து ஆடணும்னு சொல்லி என்னைக்குமே அவருடைய துணை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த துணை காலம் முழுக்கும் இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவருடைய பாதத்துல அவன் சிரம் வைத்து அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நாடகத்தில் சிங்கத்தை போல் பாய்கின்ற புலி போல் சிறந்த காளை போல் காற்றாற்று வெள்ளம் போல் கரை புறந்தோடி கனசபையில் நான் வந்திருக்க முடியாது. நான் யார்? எனது பெயர் நாமம் என்ன? அறிக்கை செய்யும் அறிவந்தும் அஜாக்கிரதை விழித்து மகா ஜாக்கிரதையாக ஆமோதிக்க வேண்டும். அகடத்திற்கு விகடமாக ஏதாவது பேசினால் என் கையில இருக்கும் நவீன ஆயுதம் உன் அங்கத்து ருசி பார்த்தும் ஜாக்கிரதை. கொன்றுவீங்களா? ஆமாப்பா, நான் சித்திரவனா? ஆமா, என்ன கொன்னா சாவாது இருப்பாங்களா? அப்படின்னா அதான் நேத்து தான் அவரதெல்லாம் கவலை இல்ல, கூத்து நல்லா முடிஞ்சு போயிருந்தா அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காமெடி வேற ஆள் போடுவாங்க, இவன் எடுத்து பின்னாடி. நீங்க அப்படி கொன்னு நான் செத்துட்டேனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க. என்ன? ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், உதவி ஒரு சின்ன ரெக்வெஸ்டா கேக்குறேன். என்ன உதவி? நீங்க கொன்னு நான் ஒரு வேளை செத்துட்டேனா நான் இவ்வளவு காலமா உங்களோடய தெரிஞ்சுட்டு இருக்கிறேன், கை உடைஞ்சு கூட நான் வந்துடுறேன். ஒவ்வொரு லெட்டர்லயும் இப்படிக்கு இப்படி எழுதுற மாதிரி ஒரு வசந்தி கொடுத்து கை உடைஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். கால் உடைஞ்சு எவ்வளவு பொருத்தம் போடுறாம அவனை ஜாமி பாரு. எனக்கு ரைட் கை, அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட். சொல்றது மட்டும் சொல்லு. நான் அப்படி செத்துட்டேனா என் இடுப்புக்கு மேல எங்க வேணாலும் அனுப்பிவிடுங்க சாமி. எங்களோட கரெக்ட் பக்கம் எடுத்து விடுங்க, காக்கா கழுவு கொத்தி திங்கட்டும். தயவு செஞ்சு இடுப்பு கீழே மட்டும் என் பொண்டாட்டிக்கிட்டு அனுப்பி விட்டுரு சாமி.